நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஃபைல் ஹேண்டலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வந்து இன்புட் எப்படி வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ் ஈக்குவலன் டு ஒரு நம்பர்லேயே வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. இன்புட் ஆஃப் என்டர் த நம்பர் அப்படின்னு வாங்க. இப்போ நம்பர் வாங்கிட்டோம். இப்போ எக்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாலடைல். இதை நான் ரைட் பண்ணுறேன், ரைட்டிங் த வேல்யூ. ஸோ இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறோம், ரீடிங் த வேல்யூ. இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவோம், ரைட்டிங் த வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து இன்புட் வாங்கிறது, இது அவுட்புட் கொடுக்கறது. இதுதான் ஐஓ ஆப்ரேஷன்ஸ், இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். பட் இந்த பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா கன்சோல், டெர்மினல். இந்த டெர்மினலில் இன்புட் வாங்கிட்டு டெர்மினலில் அவுட்புட்டு, கன்சோலில் இன்புட், அதுதான் கன்சோல்னு சொல்லுவோம். கன்சோல்லே இன்புட் வாங்கிட்டு கன்சோல்லே ரைட் பண்ணுறோம். சம்டைம் இட் இஸ் நாட் enough to only display the data in console. It is not enough to only display the data. இங்கே பாருங்க, டிஸ்பிளே மட்டும் பண்ணியிருக்கேன் கன்சோலில். இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா that to be displayed may be very large. இந்த டேட்டா பெரிய லார்ஜ் டேட்டாவாக இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப ஒன்லி லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சோலில் எழுத முடியும். இந்த கன்சோலில் இருக்க மெமரி வந்து வாலடைல். அதனால் இட் இஸ் இம்பாசிபிள் டு ரெக்கவர் த ப்ரோக்ராமட்டிக்கலி ஜென்ரேட்டட் டேட்டா எகெயின் அண்ட் எகெயின். இந்த மாதிரி வாலடைல் ஆகிறதுனால, கன்சோலில் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா வாலடைலாக இருக்கிறதுனால, ப்ரோக்ராமட்டிக்கலியாக நான் வந்து எகெயின் அண்ட் எகெயின் இந்த டேட்டாவை நான் வாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம். அதை அவாய்ட் பண்ணுற, இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து இருக்கிறது தான் பைத்தானில் ஃபைல் ஹேண்டலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். எப்போ அப்படின்னா, இந்த மாதிரி டேட்டா வாங்குறது தட் இஸ் டு பி ஸ்டோர்டு பெர்மனன்ட்லி இன்டு த ஃபைல். ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு ஃபைலுக்குள்ளார ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங். இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கில் வந்து ஒரு லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகும். ஃபைலு, அந்த ஃபைலோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ எப்போ வேணுமோ அதை ஸ்டோர் ஆகிருக்கிறது வந்து நான் வாலடைல். we can access the stored information. We can access the stored information non-volatile after the program termination. ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆனாலும் நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டாவை நம்ம எடுக்கலாம். இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா என்னன்னு சொல்லுவோம், ஃபைல் ஹேண்ட்லிங். நார்மலாக கன்சோலில் நம்ம ரைட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபைல் எழுதும். ஸோ த ஃபைல் ஹேண்ட்லிங் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். த ஃபைல் ஹேண்ட்லிங் plays an important role when the data needs to be stored permanently into a file. இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா this file is a named location on the disk ன்னு சொல்லுவோம். named location on the disk to store the related information. தேவையான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு நேம்டு லொக்கேஷன் தான் இந்த ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நேம் லொக்கேஷன் தான் ஃபைல். ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படியே கொடுத்துட்டுனா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் முக்கியமானது என்னன்னா, we can access the stored information. எங்க நான் வாலடைல் தானே இது, நான் வாலடைல் after the termination of the program. இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். after the termination of the program அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா
இட்ஸ் வெரி டீடியஸ் இன் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேல்யூ. ஆனால் பைத்தானில் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்கை நம்ம பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இன்புட்டை வந்து கன்சோலில் வாங்கிட்டு இந்த மாதிரி ரைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஓகே ஃபார் டைம் பீயிங். இது வந்து ஒரு வாலடைல் மெமரியில் இருக்குது. இட் வில் பி டெலிட். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் நான் கொடுக்குறேன் வந்துருச்சு, டெல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எக்ஸ் கேனாட் பி ரெக்கவர்டு, எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் வருது பாருங்க. அப்போ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ இந்த டேட்டா சின்னதாக இருக்குது, நான் மிகப்பெரிய டேட்டா ஒன்று இந்த ஃபர்னிஷ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சோல் இஸ் நாட் குட். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபைலுக்குள்ளார எழுதணும்னு நினைப்பேன். அந்த ஃபைல் வந்து நான் வாலடைல் மெமரி. நம்ம டெர்மினேட் ஆனாலும் அந்த ஃபைல் வந்து உள்ளார இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கில் வந்து ஒரு ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அந்த ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷனை அதை எப்படி டிஸ்கில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி ஃபைல் ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி கற்றுக்கிறது தான் இந்த பைத்தனில் ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகே, ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம் இந்த பைத்தானில் ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்புட் அவுட்புட் ஆக்டிவிட்டி ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்கில் இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபைல் அப்படின்னு இருக்கப்ப ஃபைலோட ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த ஃபைலோட ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுவோம். அடுத்தது என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ணோன்னே ரீட் ஆர் ரைட் ஃபைல் வந்து ரீட் பண்ணுவோம் இல்லைனா ரைட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் என்னன்னு சொல்லுவோம், ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவோம். வேலை முடித்தோடனே என்ன பண்ணுவோம், ஏற்கனவே நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல, அதை க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ ஆப்ரேஷன் ஆன் த ஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் த ஃபைல், ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், அதுதான் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம். அடுத்து என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணும். எப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பில்டின் மெத்தட்ஸ் கொடுத்துருக்கான். அதில் மிக முக்கியமான ஒரு மெத்தட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டைப்னா என்ன, புரியுதுங்களா, ஐடினா என்ன, இந்த மாதிரி லென்த்னா என்ன, சம்னா என்ன, இதெல்லாம் பில்டின் மெத்தட்ஸ் தான். இந்த மாதிரி பைத்தன்னு நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்கான். அதில் மிக முக்கியமான ஒரு மெத்தட் பேர் என்னன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓப்பன் கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா சொல்லுவான் பாருங்க. இந்த ஓப்பன் அப்படின்றது என்ன, ஓப்பன் ஃபைல் அண்ட் ரிட்டர்ன் எ ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைல் இஸ் ஐதர் எ டெக்ஸ்ட் ஆர் பைட் ஸ்ட்ரிங் given the name along with the path எந்த டைரக்டரியில் இருக்குன்னு பாத் கொடுக்கும் of the file to be opened or an integer file descriptor of the file to be wrapped. இது எதுக்காக அப்படின்னா ஐஓ ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறப்ப இந்த இடத்துல பாருங்கள், ஓப்பன் அப்படின்றதுல அதுக்கான சிக்னேச்சர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்னன்னு, ஃபைல் நேம் கொடுக்கணும், அடுத்தது என்ன மோட் கொடுக்கணும், அது இல்லாமல் ஆப்ஷனல் கேஸ் பஃபரிங்கா, என்கோடிங், எரர், நியூ லைனு, க்ளோஸ்டு, இதெல்லாம் ஆப்ஷனல். ஓகேங்களா, ஆப்ஷன்லாம் இந்த வேல்யூஸ் எல்லாம் செட் ஆயிரும். பட் இதில் முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு விஷயம், ஃபைல் நேமு, அதாவது ஃபைல் என்ன, அது ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் அதுக்கு ஒரு நேம்டு ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன் சொன்னால அந்த ஃபைல் நேமு எலாங் வித் என்ன மோடில் நம்ம பண்ண போகிறோம், அதுதான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு சின்டெக்ஸ் சொல்லிட்டேன். இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றத நம்ம சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபைல் ஓப்பன் பண்ணணுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன், எக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் ஃபைல் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும், ஈக்குவலன் டு ஓப்பன் ஆஃப் அப்படின்னு கொடுக்கணும். இந்த ஓப்பன் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் கொடுக்கணும். இந்த ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் யூஆர்எல், உங்கள் யூஆர்எல், அதாவது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேஷன், இந்த ஃபைல் எங்கே இருக்குது எலாங் வித் த டைரக்டரி நேம் கொடுக்கணும். கரெக்டுங்களா, அடுத்தது மோட் கொடுக்கணும், ஆக்சஸ் மோடு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மோடு கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சின்டெக்ஸ் ஆஃப் த ஃபைல் ஓப்பனிங். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்கான சின்டெக்ஸ். ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், ஃபைல் ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் எக்ஸ்னே வச்சுக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக ஓப்பன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன்னா எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா யூசர்ஸில்
சதீஷ்வம்ன்ற டைரக்டரியில் டெவலப்மெண்ட்டில் நான் வந்துட்டு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். sample.txt அப்படின்னு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபைல் நேம் என்ன? sample.txt. ஆனால் நான் எந்த லொக்கேஷனில் இந்த sample.txt இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னன்னா என்னோடய மெஷினில் யூசர்ஸில் என்னோடய ஃபோல்டர் நேமில் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அங்கே இந்த sample.txt அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைல் நேம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதுதான் நான் சொன்னேன், கம்ப்ளீட் யூஆர்எல்ல நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதே விண்டோஸ் மிஷினாக இருந்தால் நீங்கள் ஈகோலனோ டிகோலனோ உங்களுக்கு என்ன லொக்கேஷன் வேணுமோ அதில் நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. பைத்தன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சிங்கன்னா அங்கே நீங்கள் இந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோடு கொடுக்கணும். இப்போ நான் வந்து எந்த மோடும் கொடுக்கலன்னா பை டிஃபால்ட் இது ரீட் மோடில் வந்துடும். ஆனால் நான் இப்போ வந்து மோட் கொடுக்குறேன். மோட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இந்த மோடுக்கு பேர் என்னன்னா ரைட் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரைட் மோட், அதாவது நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு இந்த sample.txt இந்த லொக்கேஷனில் இருக்கிற ஃபைல் வந்து தயாராகுது அப்படின்னு அர்த்தம். இதை வச்சுட்டு என்டர் அடிச்சிட்டிங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் தாராளமாக இங்கே பாருங்கள், நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோடய மெஷின் போகிறேன். என்னோடய மெஷின் போயிட்டு ஃபைண்டரில் போயிட்டு டெவலப்மெண்ட் டவுன்லோட்ஸில் போயிட்டு இந்த ஃபைலை நான் sample.txt அப்படின்றத நான் தேடலாம். ஓகேவா? டெவலப்மெண்ட்டில் போயிட்டு இல்லை ரீசெண்டில் கூட பார்க்கலாம். ரீசெண்டில் இல்லை, டெவலப்மெண்ட்டில் sample.txt இங்கே பாருங்கள் வந்துருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கெட் இன்ஃபோ போனோன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். யூசர்ஸில் சதீஷ்வமில் டெவலப்மெண்ட்டில் ஓகே. ஏர்லியர் ஃபைல் வாஸ் நாட் கிரியேட்டட் ரீசெண்ட்லி. இங்கே இருக்குது ஒரு ஃபைலு, இதை பார்ப்போம். யா, ஸோ 13 ஜூலை திஸ் இஸ் ஆல்சோ இட்ஸ் மாடிஃபைட் ஆகிடுச்சு. ஸோ லெட் மீ யூஸ் திஸ் தமிழ். இந்த தமிழ்ன்ற ஃபோல்டர் யூஸ் பண்ணிக்கலாமா? டெவலப்மெண்ட்டில் தமிழ் ஆர் தமிழ் யூஸ் பண்ணிக்கலாம். யா, ஏன்னா தமிழில் வந்து அந்த ஃபைல் இல்லை. நான் இங்கே யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரே நிமிஷம். இப்போ பாருங்கள், எகெயின் எக்ஸ் ஈக்குவலன் டு ஓப்பன். ஏன்னா நம்ம ஒரு ஃபோல்டர்னால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். யூசர்ஸில் சதீஷ்வமில் டெவலப்மெண்ட்டில் தமிழ் அப்படின்ற ஃபோல்டரில் சாம்பிள் வேணாம், மை ஃபஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் ஃபைலாக ஓப்பன் பண்ணுறேன். ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை ஃபஸ்ட் டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைலு இந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றது மெயின். இப்போ அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போகலாம். ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். டெவலப்மெண்ட்டில் தமிழில் பாருங்கள் மை ஃபஸ்ட்டு டாட் டிஎக்ஸ்டி வந்துச்சா? இப்போ கெட் இன்ஃபோ போய் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் சொல்கிறான் பாருங்கள், யூசர் சதீஷ்குமார் டெவலப்மெண்ட்டில் தமிழ் கிரியேட்டட் வந்து 13th ஜூலை 10 AM கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபைலை க்ரியேட் பண்ணிடுச்சு. இதுதான் அந்த ஃபைல், இதுதான் அந்த ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன், இதுதான் அந்த லொக்கேஷன். ஓகேங்களா? ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இதில் வந்து அந்த ஃபைல் ஸ்டோர் ஆகிடுச்சு. சரி, இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஓப்பன் ஆகுது. இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. மை ஃபஸ்ட்டு டாட் டெக்ஸ்ட்டு. ஆனால் இதில் எதுவுமே கிடையாது, எதுவுமே எழுத கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எகெயின் நான் இங்கே போகிறேன். ஓகேவா? இப்போ நான் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபைலோட நேம் என்னன்னு கேட்குறேன். ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸு, அதை யூஸ் பண்ணி தான் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ் டாட் நேம் என்னன்னு கேட்டோன்னா பாருங்கள், லொக்கேஷனோட சொல்கிறான் பாருங்கள், மை ஃபஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்றான். இதோட மோடு என்னன்னு கேட்குறேன் பாருங்கள், ஆக்சஸ் மோடு, ரைட் மோடு. நான் இங்கே ரைட் மோடு தானே கொடுத்துருக்கேன், அதனால் ரைட் மோடு அப்படின்னு சொல்கிறோம். க்ளோஸ்டா அப்படின்னு கேட்குறான் பாருங்கள், ஃபால்ஸ். ஏன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணலை அப்படின்றான். இப்போ க்ளோஸ் பண்ணலான்னா நான் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம்ல. ஓகேவா? அப்போ நான் என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுன்னா, சிம்பிளாக ஒரு ரைட் ஆப்ரேஷன் எழுதி காட்டுறேன். ரைட்டிங் த டேட்டா டு த ஃபைல். இப்போ நான் எழுதுறேன் என்ன ஃபைல். இப்போ நான் ஃபைல் பேர் என்ன, எக்ஸு. எக்ஸில் ரைட் அப்படின்னு நான் கூப்பிட போகிறேன். எக்ஸில் என்னன்னு சொல்ல போகிறேன்,
ரைட் அப்படின்னு கூப்பிட போகிறேன். ஓகேங்களா? WRIT, ரைட். ஸோ இங்கே எழுதுற பாருங்க, திஸ் இஸ் த sample file which was created for storing the content அப்படின்னு ஒன்று எழுதுறேன். ஸோ இப்போ இது நம்பர் ஆஃப் பைட்ஸ் எவ்வளோ ரைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடும். இதுதான் கண்டென்ட்டு. இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் மூலிமா நான் ஒரு விஷயத்தை நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ரைட் ஆயிருக்கா அப்படின்னு நான் பார்க்கணும். எகெயின் ஐ எம் பேக் போயிட்டு திருப்பி நான் போயிட்டு அங்கே போகிறேன். இப்போ டெவலப்மெண்ட்டில் தமிழ் அப்படின்ற ஃபோல்டரில் myfirst.txt ஓப்பன் பண்ணுறேன். எதுவுமே எழுதலை, ஆனால் ரைட் ஆகிருக்கு. ஆனால் ஏன் இங்கே வரல அப்படின்னா அதுக்கான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமில் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினேன், இப்போ தான் ரைட் பண்ணியிருக்கேன். ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு ரைட் பண்ணோன்னு என்ன பண்ணணும், அடுத்த ஆப்ரேஷன் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஆஃப் த ஃபைலில் என்ன சொல்லியிருக்கேன், ஓப்பன் த ஃபைல் சொல்லியிருக்கேன். அடுத்தது ரீட் இல்லைனா ரைட், ஃபஸ்ட்டு ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் க்ளோஸ் பண்ணணும்ல, இப்போ x.close off அப்படின்னு கேட்குறப்ப க்ளோஸ் ஆயிடும், ஃபைல் க்ளோஸ் ஆயிடும். இந்த ஃபைல் க்ளோசிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். க்ளோஸ் அப்படின்றது என்னன்னா, தட் கிவ், அதாவது அந்த ஃபைலுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கும் உள்ள தொடர்பு அறுக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணேன், ரைட் பண்ணினேன், இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அந்த சாம்பிள் myfirst.txtன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம்ல இந்த ஃபோல்டரில், அந்த ஃபைலுக்கும் இந்த பைத்தானுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, x.closedா அப்படின்னு கேட்குறேன் பாருங்க, ட்ரூ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஃபஸ்ட்டு x.closedன்னு கேட்குறப்ப என்ன சொல்லியிருக்கான், ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னான். இந்த டைம் x.closedன்னு என்ன சொல்கிறான், ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கான். க்ளோஸ் பண்ண உடனே நான் போய் பார்க்குறேன், இந்த கண்டென்ட், திஸ் இஸ் த சாம்பிள் ஃபைல் விச் வாஸ் கிரியேட்டட் ஃபார் ஸ்டோரிங் த கண்டென்ட் அப்படின்னு இருக்குல்ல, இது அங்கே ரைட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் போய் ஓப்பன் பண்ணுறேன், டெவலப்மெண்ட்டு தமிழ் அப்படின்ற ஃபோல்டரு myfirst ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள், திஸ் இஸ் த சாம்பிள் ஃபைல் விச் வாஸ் கிரியேட்டட் ஃபார் ஸ்டோரிங் த கண்டென்ட்ஸ் அப்படின்னு ரைட் ஆயிருக்கு. இதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஃபைல் ரைட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து இந்த சீரீஸை வாட்ச் பண்ணுங்கள், அடுத்த ஆப்ரேஷன் என்ன அப்படின்றத சொல்கிறேன்.